கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நம்ம எதை குறித்து பார்க்க போகிறோம்னா, உன்னுடைய இடத்தை இழந்து விடாதே. கர்த்தர் நமக்குன்னு கொடுத்துருக்க இடத்த நம்ம இழந்தே போயிடக்கூடாது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. அது ஸ்ரீயை நோக்கி, அது என்ன செய்யுதுன்னா ஸ்ரீயை நோக்கி பேசுது. ஆண்டவர் ஏதாவது சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு சொல்லி பேசுது. அப்போ ஏவாள் என்ன செய்கிறா, அந்த ஸ்ரீ என்ன செய்கிறா, உடனே சர்ப்பத்தை பார்த்து அவள் பேச ஆரம்பிக்கிறாள். நீங்கள் பாருங்க, நமக்கு வேண்டாதவர்களோட நம்மளுடைய காரியங்களை, நம்முடைய விசுவாசத்தை கெடுக்கிறவங்களோட நம்ம பேசவே கூடாது. அதை நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் நல்லா தெரிந்து வைத்துக் கொள்ளணும். ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கங்களை கெடுக்கின்ற எழுதப்பட்டிருக்கு. நம்ம அவங்க கூட பேசவே கூடாது. ஸ்ரீயானவள் சர்ப்பத்தை கூட பேசுனதுனால தான் ஆண்டவர் பேச வரும்போது அவள் என்ன செஞ்சா ஓடி ஒளிஞ்சு கொள்றா. நம்ம அப்படித்தான் வேண்டாத ஆளுக கூட நம்ம பேசி நம்ம பரிசுத்தத்தை கெடுத்து போட்டோம்னா ஆண்டவர் வரும்போது சமூகத்தில் உட்கார திராணி இல்லாமல் நம்ம ஓடி ஒளிஞ்சுக்கிடுவோம். நமக்கு வெக்கந்தான் இருக்கும். அதே சூழ்நிலை தான் ஏவாளுக்கு காணப்பட்டது. சத்துரு நம்ம கூட பேச ஆரம்பிச்சிட்டாலே எல்லாம் போயிடுச்சுங்க. நம்ம சாணத்தை நம்ம இழந்து போயிடுறோம். சர்ப்பம் பேசியதால் தான் அவளுக்கு நிர்வாணிங்கிறதே அவங்களுக்கு தெரியுது. ஆதாம் ஏவாளுக்கு நிர்வாணிங்கிறதே அப்போ தான் அவங்களுக்கு தான் நிலையை உணர ஆரம்பிக்காங்க. இங்கே பாருங்கள், சத்துரு பேசும்போது அவன் நல்ல பயங்கரமான ஆள். நிறைய காரியங்களை, கேடான காரியங்களை உங்களுக்கு எல்லாம் கற்றுக் கொடுப்பான். பார்த்தா அதுக்கு தான் இந்த உலகம் என்ன சொல்லுதுன்னா நாலேஜுன்னு சொல்லுது. பார்த்தா அறிவாக இருக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்வாங்க. ஏன்னா இந்த சத்ருவின் தூண்டுதலால் எல்லா காரியங்களையும் அவங்க கற்றுக்கொள்ளுவாங்க. ஆனால் அது ஒன்றும் தெய்வ புத்திக்கு ஏதுவாக இருக்கவே இருக்காது. உங்களை அழிவுக்கு நேராக தான் அது கொண்டு செல்லும். கடைசியில் முடிவு பார்த்தீங்களா, தோட்டத்தை விட்டே அவங்க வெளியே போகிற நிலைமை ஆயிடுச்சு. கர்த்தர் நல்ல ஸ்தானத்தில் நல்ல பொசிஷனில் அவங்கள வச்சுருந்தாரு. ஆனால் எல்லாத்தையும் இழந்து போயிட்டாங்க. நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு கொடுத்த இடத்த ஒரு நாள் நம்ம இழந்து போயிடவே கூடாது. அது யாருக்காகவும் நம்ம விட்டும் கொடுக்கக்கூடாது, இழந்தும் போகக்கூடாது, விட்டும் கொடுக்கக்கூடாது. இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சரி பண்ணிக்கொள்ளுங்க. எதில் குறைபட்டிருக்கீங்கன்னு பார்த்து நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள். ஆமென். அந்த இயேசுவை நம்புங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், விசுவாசியுங்கள். கர்த்தரை பெரிய அற்புதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். தேவன் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.